சார் படம் ரொம்ப அருமையாக இருக்குது சார், சிறப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. பாடல்கள், இசை, திரைக்கதை, வசனம் எல்லாமே நல்லா இருக்குது. கண்டிப்பாக குடும்பத்தோடு வந்து இந்த படத்தை பார்க்கணும். மியூசிக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. அப்படியே ஆனந்த் ராஜாரி, சமீதா மேடம்லாம் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. இது மாதிரி ப்ரொடியூசர் பண்ணுறதுக்கு பெரிய விஷயங்கள் சார். மனுஷன் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கக்கூடாது. இந்த படம் ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது சார். அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது சார். காமெடி அருமையாக இருக்குது. டிபு முனிஸ்காந்தோடைய காமெடிக்கே ரொம்ப பிரமாதமாக இருக்குது, ரொம்ப அற்புதமாக இருக்குது சார். கண்டிப்பாக ஃபேமிலியோட குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம் சார். இந்த படம் அவ்வளோ ஒரு பிரமாதமான படம், இது நல்லா இருக்குது சார். படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு, எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸாக வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். மூவிக்கு கண்டிப்பாக 5.5 ரேட் கொடுக்கலாம். எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எங்கேயுமே சின்ன முகம் சுளிக்கிற காட்சிகள் கூட இல்லை, எல்லாருமே வந்து என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். ஆனந்த் ராஜ் சார் வழக்கம் போல் வில்லத்தனம் நல்லாவே பண்ணியிருக்காரு. அங்கங்கே காமெடி சீன்ஸும் அவருக்கு நல்லா இருக்கு. முனிஷ்காந்த் சார் காமெடி அவர் எப்பவும் போல வழக்கம் போல அவர் கரெக்டாக அவரோட காமெடி ஜேனர்லாம் நல்லா கொடுத்துருக்காரு. எல்லாரும் என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். எங்கேயுமே போர் அடிக்கல சார். யாருக்குமே எந்திரிச்சு போயிடலாம், போர் அடிக்குது அந்த மாதிரி யாருக்குமே எந்த ஒரு தாட் மேலே எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ரவுடிசம் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டில் அவர் இருக்காரு. அதுல இருந்து அவர் என்ன ஆறாரு, திருந்துறாரா இல்லை எப்படி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்களா என்னன்றதான் எல்லாரும் ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது சார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிறதே தெரியல சார். அதாவது ஆனந்த்ராஜ் சார் ரொம்ப எல்லாமே அவர்கிட்ட இருக்குது, எல்லா திறமையும் இருக்குது. டைரக்டர் சார் ரொம்ப மனதார பாராட்டணும். ஏன்னா வந்து ஒரு சிட்டியில் நடக்கிறது அப்படியே தெளிவிச்சு லாஸ்ட்டில் இவங்களுடைய கதி இன்னைக்கு இப்படி தான் அப்படின்றத வெளிப்படுத்தியிருக்காரு. இவர் எந்த ஐடியாவும் இந்த டைரக்டரும் இந்த ஐடியா வராது, ரொம்ப வித்தியாசமாக பண்ணியிருக்காரு. மனதார பாராட்டு. எல்லாமே நல்லா இருக்குது. அந்த மேடத்துக்கு கூட வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். ஏன்னா அவங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, அந்த டீம் ஒர்க்குக்கு கூட பாராட்டலாம். காமெடி அவரே பண்ணுறாரு. நான் சிரிக்காதவன் நானே சிரிக்கிற மாதிரி இருக்கு. மனதார ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர் 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 சார். படம் நல்லா இருந்துச்சுங்க சார், நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து ஆக்ஷன் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாமே இருக்குங்க சார். நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்ட்ரடக்ஷன், அந்த நெக்ஸ்ட் எப்படி அவர் டானா மாறினார்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து எப்பயும் போல நல்லா வச்சேசிங்க, ஒரு நல்ல ஆக்ஷன் பார்க்க இருக்குது சார். ஒரு டான், ஒரு ரவுடி வந்து எப்படி அவங்களோட லைஃப் இருக்குது, அப்புறம் வந்து எப்படி அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்க ஒரு பெரிய இஷ்யூ மாட்டும் போது அவங்க பெருமை எப்படி உடையுது, அவர் திருந்துறாரா இல்லையா. எல்லா படத்துலையும் வந்து திருந்துடுவார், இல்லை வந்து ஹீரோவோ ஷூட் பண்ணிட்டு இது பண்ணிடுவாங்க. பட் இது டிஃப்ரெண்டாக இருக்குது. கிளைமேக்ஸ் நல்லா இருக்குது, பட் டிஃப்ரெண்டாக எடுத்துருக்காங்க சார். சூப்பராக இருக்குங்க சார். 2 பாட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குங்க சார், நல்லா இருக்கு. காமெடி போர்ஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. உங்களுக்கு தெரியும், ஆனந்த் சார் நல்லா காமெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் இப்போ இந்த படத்தில் அந்த ஆக்ஷனும் இருக்கும், நீங்கள் பார்க்க முடியும். காமெடி ரெண்டுமே பார்க்கலாம். அவரோட ஃபுல்லோட எஃபர்ட் கொடுத்துருக்காரு சார், நல்லா வச்சிருக்காரு சார். சமீதா மேடம் வந்து இப்போ வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் வச்சுருக்காங்க சார், நல்லா இருக்குங்க சார். அந்த கேரக்டருக்கு அவங்க ஆப்டாக இருக்காங்க, ரொம்ப நல்லா வந்திருக்குங்க சார். ஃபேமிலியாக பார்க்கலாம், நல்லா இது ஒரு டிஃப்ரெண்டாக இருக்குங்க சார். ஒரு இதெல்லாமே படம் வந்து நம்ம என்கரேஜ் பண்ணுங்க சார். படம் நல்லா இருந்தது சார். படம் பார்க்கலாம், ஒன்ஸ் பார்க்கலாம். அது வழக்கம் போல ஒரு தெரிஞ்ச விஷயம் தானே. நல்லா இருந்தது, நல்லா பண்ணியிருக்காங்க. நல்லா போலீஸ் கேரக்டர் நல்லா இருக்கப்பா, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரைக்கும் ஸ்பீடாக இருக்குது. இண்டோல் வந்து தெரியல, கிளைமேக்ஸ் வந்து தெரியல. ஆக்ஷன், காமெடி எல்லாமே நல்லா பண்ணியிருக்காரு. ஆனந்த் நல்லா பண்ணியிருக்காரு. கூட இந்த எல்லா ஆர்டிஸ்டும் நல்லா பண்ணியிருக்காங்க. மியூசிக்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு, செம்மையாக பண்ணியிருக்காரு. அது காமெடியாக பார்ப்போம், காமெடியாக தெரியும். இல்லத்தனமாக தெரியும். நல்லா பண்ணியிருக்காரு. அவர் நல்ல காமெடி, செம்ம காமெடி. அதான் படம் உள்ள காமெடி, எல்லாருமே காமெடி பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டான என்டர்டைன்மெண்ட். படம் பார்க்கலாம், குட் என்டர்டைன்மெண்ட். படம் ஓகே, பார்க்கலாம். படம் ஒரு கண்டென்ட் சொல்லியிருக்காங்க. டான்லாம் வந்து கடைசியில் என்னவாகிறான்னு அது கொஞ்சம் புதுசாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ஓரளவு ஓகே. இப்போ கொஞ்சம் காமெடி இருக்குது. எல்லாம் ஆனந்தரா பர்ஃபார்மன்ஸ் இருக்குது. மேக்கிங் ஓரளவு நல்லா பண்ணியிருக்காரு. புது டைரக்டர் தான், நல்லா பண்ணியிருக்காரு. அது காமெடி. முனிஷ்காந்த் போர்ஷனு காமெடி. ஒரு சில இடத்துல நல்லா காமெடி இருக்குது. சாங்ஸ் ஒரு 2 சாங் நல்லா இருக்குது. படத்தில் என்ன, இது மாதிரி டானாலவங்கலாம் யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படி எண்டில் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இப்போ இதெல்லாம் சொல்ல முடியாது, ஸ்பாய்லர் ஆகிடும். ஒருத்தர் செத்து போகிறாரு, டான் செத்து போகிறாரு, அதை வச்சு கதை ஆரம்பிக்குது. அவர் கடைசியில் எப்படி செத்தார் என்னன்னு மேட்ரு தான். அது ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. படம் நல்லா இருக்குது. நல்லா எல்லோரும் நல்லா பிடிச்சிருக்கு. நல்லா இருக்குது படம். இல்லை ரவுடிசம் பற்றி கான்செப்ட்டு நல்லா பண்ணியிருக்காப்புல ஆனந்தராஜ். நல்லா இருக்கு. நல்ல காமெடி. எல்லாம் இப்போ டைம் போனதே தெரியல. நல்லா இருக்குது. நல்ல மியூசிக், நல்லா இருக்குது. ஃபேமிலியோட பார்க்கலாம், நல்லா இருக்குது. பரவாயில்லைங்க. அதான் தப்பு செஞ்சால் மாட்டுவாங்க, அவங்களுக்கு பிரச்சனை வரும். நல்லா பண்ணி நல்லா இருக்கு. ஓகே சார், படம் ஓகே சார். ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. பிடிச்ச மேட்ரு ஃபைட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ஃபைட் ஒன்று நல்லா இருக்கு. மற்றதெல்லாம் ஓகே. அவர் சொல்லமா நல்லா தான் பண்ணியிருக்காரு. காமெடி முனிஷ்காந்த் பண்ணியிருக்காரு.
இல்லை ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்கு வெறும் பிலோ ஆவரேஜ் சார்